ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டூடெண்ட் டைம் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்பயும் கூட நம்ம ஏசப்பாவை துதிச்சு ஆராதிக்கும்படியாக இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கோம். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்த போதும் ஆண்டவர் நம்ம கூட இருந்ததுனால அந்த பிரச்சனையெல்லாம் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சுச்சு. அவர் நம்ம கடந்து வந்த பாதையில் அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் நம்மளை தாங்கி வந்ததை எண்ணி, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்களுடைய கிருபை என்னை விட்டு ஒரு நாள் விலகலப்பான்னு சொல்லி நம்ம கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எல்லோரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவர் ஆராதிப்போமா? அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லவராகவே இருந்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, ஒரு தாய் போல எங்களை தேய்ச்சி, ஒரு தந்தை போல எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நீங்க ஒருத்தங்களே ஒரே ஒரு சொல்யூஷனா இருந்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, எங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வந்தப்பையும் அப்பா நீங்க எங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடித்து தந்த உன் பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா, எங்களை ஒரு நாளும் விட்டு விலகாத தேவனா நீங்க இருந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. தாய் போல தேய்ச்சி, தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேய்ச்சி, தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே.
ஆமா சுவாமி. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா எங்களுடைய கடைசி நாள் வரைக்கும், எங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அப்பா நீங்க ஒருத்தங்க போதும் சுவாமி. அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க ஒருத்தங்க போதும் ஏசப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி சுவாமி. மீதியுள்ள ஒவ்வொரு வேலையும் நீர் பொறுப்படுத்திக் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் காலையில் எந்திரிச்ச உடனே ஈவினிங் ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு வந்தோடனே என்ன செய்வீங்க? ஒரு ரெஃப்ரெஷ்க்காக ஒரு சூடாக ஒரு கப் டீ குடிப்பீங்க, கரெக்டாக? அதே மாதிரி ராஜுன்னு ஒரு அண்ணாவும் என்ன செஞ்சாங்களாம், ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு சூடாக ஒரு கப் டீ கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க அம்மாவும் அந்த அண்ணனுக்கு டீ போட்டு கொடுத்தாங்களாம். அந்த அண்ணன் டீ வாங்கி ஒரு மடக்கு குடிச்சிட்டு, வாவ் டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னாங்களாம். அப்படி சொல்லி முடித்தோடனே அந்த டீ பேச ஆரம்பிச்சிருச்சான். அந்த டீ என்ன சொல்லுச்சு தெரியுமா? உன் கையில் ஒரு டேஸ்டான டீயாக கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே நம்ம ராஜு அண்ணே, நீ என்ன கஷ்டப்பட்டிருக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். சும்மாவா, பால், சீனி, டீத்தூள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் மட்டும் டீ வந்துருமா? ஒரு டீயாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்னை எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணுவாங்க தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன் கைக்கு வந்திருக்கிறேன், அதனால தான் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ சொல்லிச்சான். என்ன மாதிரியே நீயும் டேஸ்ட்டாக மாறணும் அப்படின்னா உனக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கேட்டுச்சான். உடனே ராஜு அண்ணாவும் சொன்னாங்களாம், சரி சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த டீ சொல்லிச்சான், ஒரு டீயாக உருவாகிறதுக்கு என்னென்ன தேவை? பால் தேவை, சீனி தேவை, டீத்தூள் தேவை, ஓகேவா? அந்த பால் போல் உன்னுடைய இருதயமும் ரொம்ப வெண்மையாக தூய்மையாக பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த டீக்கு ஸ்வீட் கொடுக்கறது என்னது? இனிப்பு, அந்த சீனி. அந்த சீனி போல் உன்னுடைய வாழ்க்கையும் இனிமையாக இருக்கணும் அப்படின்னா எல்லா பாவத்துக்கும் நீ நோ சொன்ன அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அந்த சீனியை போல் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் டீத்தூள். அந்த டீக்கு தேவையான மெயின் திங் என்ன? அந்த டீத்தூள் தான். அதுதான் அந்த டீக்கு ஒரு ஃப்ளேவரே கொடுக்குது. அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆண்டவருடைய வசனம். சரி, ஓகே, என்னுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்குது, நான் பாவத்துக்கு நோ சொன்னேன்னா என்னுடைய வாழ்க்கை இனிமையாகுது, ஆண்டவருடைய வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டேன்னா என்னுடைய வாழ்க்கை ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது, நானும் ஒரு டேஸ்டான ஒரு டீ போல் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற. ஆனால் ஒரு டீயாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உன்னை எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த டீ சொல்லிச்சான், ஆமாம் நான் சொல்ல வேண்டியதே மறந்துட்டேன் பார்த்தியா, அதுதான் ஆண்டவர் உன்னை சிட்சிக்கிற பாதை. அந்த பாதை அந்த ஹீட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்ததோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் ஆண்டவர் உன்னை சிட்சிக்கும் போது வரதான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி வந்த அப்படின்னா நான் எப்படி ஒரு டேஸ்டான டீயாக அவன் கையில் இருக்கிறனோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கை மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீயும் ஆண்டவரோட கையில் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப ஒரு டேஸ்டான வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போவும் ஒவ்வொரு டைம் டீ குடிக்கும் போதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அக்கா சொன்னது தானே ஞாபகம் வரும். அக்கா என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சதா? அந்த பால் போல் உங்களுடைய இருதயம் ரொம்ப வெண்மையாக தூய்மையாக பரிசுத்தமாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கணும் அப்படின்னா எல்லா பாவத்துக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்? நோ சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த டீத்தூள், அதாவது ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி என்ன செய்யணும்? வாழணும். அப்புறம் ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறதுக்கு வழி நடத்துறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப டேஸ்ட்டாக மாறும். அன்பு பிள்ளைகளே, படித்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கொடுத்து வருகிறோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம்ங்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ஆலோசனைகளையும் டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதிலிருந்து நீங்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற காரியங்களுக்கான ஆலோசனைகளையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் கொடுத்து வருகிறோம். இதை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சர்ச்சில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற எல்லாருக்கும் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவங்கள்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது
அவங்க ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாத பிள்ளைங்களா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க இந்த ப்ரோகிராமை ஷேர் பண்றது நிமித்தமா அவங்க ஆண்டவரையும் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் அவங்க படிப்புல சிறந்து விளங்கவும், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற எல்லா காரியங்கள்லயும் அவங்க எப்படி நடக்கணுங்கிற காரியங்களையும் அவங்க கற்றுக்கொள்வாங்க. இந்த நாள்லயும் உங்களோடு பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு இந்த பருவமானது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பருவம். இந்த டேஸ் உங்க லைஃப்ல திருப்பி கிடைக்கக்கூடாத ஒரு டேஸ். ஒருவேளை எங்களுடைய பாஸ்ட் லைஃப் எல்லாம் நாங்க நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எங்க லைஃப்ல அப்படியே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி இப்பவும் நாங்க நினைச்சது உண்டு. ஒருவேளை அது சிறகடித்து பறக்கிற ஒரு நாட்கள். நம்ம நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருந்த அந்த ஸ்கூல் டேஸா இருக்கட்டும், காலேஜ் டேஸா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு ரிமெம்பரன்ஸ் டேஸா தான் இருக்கிறது. அந்த வாலிப வயதுல நான் எப்படி ஆண்டவருக்குள்ள என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டது நிமித்தமா, இன்றைக்கு உங்க முன்னாடி ஒரு ஊழியக்காரியா தேவன் என்னை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கும் ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவருக்கென்று வாழும்படி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் நீங்க படிக்கிற ஸ்கூல்லையும், நீங்க படிக்கிற காலேஜஸ்லயும், நீங்க இருக்கிற இடங்கள்லயும் உங்களுடைய சாட்சியை காத்துக்கொண்டு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை கொண்டு நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாருங்க. நீங்க ஏசப்பா பார்வையில நீங்க விலையேற பெற்றவங்கங்க. இன்றைக்கும் ஏசப்பா உங்களோடு பேச சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, பி ஆக்டிவ். நீங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸா இந்த டைம்ல ரொம்ப ஆக்டிவா என்ன செய்யணும்? செயல்படணும். இப்ப இருக்கிற பிள்ளைங்கலாம் எப்படி இருக்காங்க? டேஸ் ஸ்காலரா இருக்கிற பிள்ளைங்கலாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்களா, அந்தால பேகு, நோட் எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன செஞ்சுறது, வந்த உடனே ஃபுல் கட்டு சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டுட்டு அந்தால என்ன செஞ்சுறது, படுத்து தூங்கிர்றது. அப்படி இல்லைங்க. நீங்க தூங்குனீங்கன்னா ரொம்ப வெயிட் போடுவீங்க. கடையில விக்கிற ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடாதீங்க. எப்பயுமே நீங்க வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ட நீங்க சாப்பிடுங்க. அதோடு மட்டும் இல்ல, நீங்க உங்க ரொட்டீன் ஒர்க்குல வந்து நீங்க எப்பயுமே ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா ஆண்டவர் வந்து சுறுசுறுப்புள்ள உங்கள ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. வேதத்துல நம்ம பார்க்கிற ஒவ்வொரு நபர்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் அவங்க ஒர்க்க வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் தேடி செல்கிற ஆண்டவரா ஆண்டவர் இருக்கிறாருங்க. கிதியோன் வந்து போர் அடித்து கொண்டிருக்கிறாங்க. போர் அடித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஒருவேளை அந்த இடத்துல அந்த மீதியான் தேசத்துல இருக்கிற எல்லா மக்களும் அவங்க எதிரிகள் வந்து எல்லாத்தையும் அவங்க பயிர் நிலங்களெல்லாம் சேதப்படுத்தி அது எல்லாத்தையும் விளைச்சல்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒளிந்து பயந்து போய் அவங்களுடைய கூடாரங்களுக்குள்ள தான் தங்கி இருக்கிறாங்க. ஆனா இவரு தன்னுடைய ஆகாரத்திற்கு தன்னுடைய குடும்பத்தின் மக்களுக்கு தேவையான ஆகாரத்தை அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருக்கு இருந்த அந்த கொஞ்ச நிலத்துல அவர் அந்த தானியங்களை விதைச்சு அதை தயார்படுத்தி எடுத்து கொண்டிருந்தார். போரடித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிதியோனை சந்திக்கும் பொழுது கிதியோன் செய்த காரியத்தை குறித்து போடப்பட்டிருக்குது. ஒருவேளை எலியாவை ஆண்டவர் சூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஏர் மாடுகளை உழுது கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாரெல்லாம் ஆண்டவர் சூஸ் பண்றாரோ அவங்க எல்லாரும் அவங்க ஏதோ ஒரு ஒர்க்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில அவங்க வந்து இன்வால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சோம்பேறியா இருக்க மாட்டாங்க, அவங்க தூங்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க செல்போனை நோண்டிக்கிட்டு சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் ஆண்டவர் சூஸ் பண்றாரோ அவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஃபீல்டுல அவங்க ஆக்டிவா இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம பார்க்கிற ஒரு மிரியாம் அப்படிங்கிற ஒரு டீனேஜ் கேர்ளை குறித்து நம்ம பார்க்க போறோம். அவங்க எப்படி அவங்க ஆக்டிவா இருந்தாங்க அப்படிங்கிற காரியத்தை ஒரு சில காரியங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். மிரியாம் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். மோசஸோட அவங்க உடன் பிறந்த ஒரு சகோதரி. மோசையோடைய அம்மா அப்பாவுக்கு ஆல்ரெடி 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஆரோன் அப்படின்னு சொல்லி மோசையுடைய சகோதரனுடைய பெயர். மோசையுடைய சகோதரி பேரு மிரியாம். இப்ப நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, மோசையுடைய தாய் தகப்பன் வந்து மோசையை வந்து ஒளிச்சு வச்சு வளர்க்குறாங்க. அந்த நாட்கள்ல ராஜா வந்து பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டிருக்கிறாரு. இந்த குழந்தை காப்பாற்றப்படுது. காப்பாற்றப்பட்டு 3 மாதங்களும் குடும்பமா சேர்ந்து அந்த குழந்தைய எப்படி பாதுகாக்கணும், எப்படி அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரயாசப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பிள்ளை அழுகிற சத்தம் வெளியில கேட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன செஞ்சிருவாங்க, அங்க இருக்கிற மக்கள் கொண்டு போய் ராஜாவிட்ட கொடுப்பாங்க. ராஜா கொலை செஞ்சிருவாரு.
அப்படிங்கிறது தெரியும். அப்ப பிள்ளை அழுகிற சத்தம் கேட்கவே கூடாது. பசியினால பிள்ளை அழுதுறக்கூடாது. தூக்கத்துக்கு பிள்ளை அழுதுறக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு அசௌகரியங்கள் வந்து பிள்ளை அழுதுறக்கூடாது. அப்படிங்கிறக்காக அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த குழந்தை மீது கண்ணை வச்சு ரொம்ப கண்ணும் கருத்துமா என்ன செஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்ன்னு போட்டு கூட பார்த்துருப்பாங்க. ஒருவேளை மிரியாம் வந்து ஒரு எல்டர் சிஸ்டரா இருக்காங்க. ஒரு வேத வல்லுனர்கள் அந்த பகுதியில மிரியாம் அவங்க செஞ்ச காரியத்த வச்சு அவங்க சொல்லும் பொழுது, அவங்களுடைய ஏஜ் வந்து அநேகமா 12க்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 12 வயதுக்குட்பட்ட ஒரு பிள்ளையா இருந்தாலும், அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து நல்ல வழியில அவங்கள வழிநடத்தியிருக்கிறாங்க. சிறு சிறு வயதிலேருந்தே அவளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எப்படி நடக்கணும், குடும்பத்துல இருக்கிற காரியங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துருந்துருப்பாங்க. அதனால மிரியாம் தன்னுடைய தம்பியாகிய மோசேயின் மீது ரொம்ப கண்ணும் கருத்துமா அந்த பிள்ளைய வளர்க்கறக்கு பெற்றோர்களோடு இணைந்து தோள் கொடுக்கிற ஒரு மூத்த சகோதரியாக இருந்து அவள் செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து 3 மாதத்துக்கு பிறகு அந்த பிள்ளைய வளர்க்க முடியல. அப்போ அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அழகான பெட்டியை செய்றாங்க. அந்த பெட்டிக்குள்ள தண்ணி வராம இருக்கிறதுக்காக நல்லா அதுல கீழ் பூசுறாங்க. பூசி குழந்தைய படுக்க வச்சு அதை நைல் நதியில கொண்டு போய் விட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லி அவ வாட்ச் பண்ணாளா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவ ஒளிந்திருந்து அந்த காரியத்தை என்ன செஞ்சுட்டு இருந்தா, பார்த்து கொண்டே இருந்தா. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல போடப்பட்டிருக்குது. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்குங்கிறத அறிந்து கொள்ளும்படி அவ நைல் நதியில போட்டுட்டு, என் வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கணும், அவ கூடாரத்துக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள போய் அவ இருந்திருக்கணும். அவ மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். பக்கத்துல உள்ள பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாட போயிருந்திருக்கலாம். ஆனா அவ அப்படிலாம் இல்லைங்க. காரியம் என்னமாய் நடக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படிக்கு அவளுடைய மோசேயுடைய தமக்கை மிரியாம் தூரத்திலே நின்று என்ன செஞ்சா, பார்த்து கொண்டே இருக்கிறா. பாருங்க, எவ்வளோ ஒரு அவேர்னஸோட அவ செயல்படுறா. ரொம்ப ஆக்டிவா அந்த காரியத்தை அவ செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் மிரியாம போல நம்ம எந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன வேலையா இருக்கட்டும், நீங்க படிக்கிற இடங்கள்ல உங்க கிளாஸ் மிஸ் கொடுக்கிற ஒரு சின்ன ப்ராஜெக்டா இருக்கட்டும், ஒரு சின்ன அசைன்மெண்ட்டா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நீங்க அன்றைய தினத்திலேயே நீங்க செய்யுங்க. ஆக்டிவா இருங்க. இன்னைக்கு இந்த ஒர்க்கு கொடுக்குறாங்களா, நாளைக்கு அதை முடிச்சுட்டு போய் நான் அவங்ககிட்ட காமிக்கணும், அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும். மற்ற பிள்ளைங்களெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க எப்படி இருந்துட்டு போறாங்க, நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை இன்றைக்கே நான் செய்து முடிப்பேன். கால தாமதப்படுத்தாதீங்க. ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் உங்களை நம்பி பொறுப்புகளை உங்க ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. உங்க நீங்க நீங்க படிக்கிற இடங்கள்ல இருக்கிற ஸ்டாஃப் உங்களுக்கு தருவாங்க. அப்போ யாரெல்லாம் கரெக்டா சின்சியரா அவங்க காரியங்களை உடனே டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்குறாங்களோ, அந்த பிள்ளைய தான் ஸ்டாஃப் தேடுவாங்கங்க. இவங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருவோம், அதை செய்ய சொல்லிடுவோம், இந்த ஒர்க்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் சோம்பேறியா ஏதோ ஒரு பிள்ளை அவங்க கிளாஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எந்த ஸ்டாஃபும் அந்த பிள்ளைய தேடி இந்த வேலையை செய்யின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஏசப்பாவுடைய பிள்ளையா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவை அறிந்து கொண்டவங்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா, இயேசுடைய பெயரை தரிக்கப்பட்ட பிள்ளைங்களா நீங்க படிக்கிற இடங்கள்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்ற காரியம், நீ ஆக்டிவா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஆக்டிவா இருக்கணும். ஓகேவா, தூரத்துல தான் நின்று பார்த்துட்டு இருக்கிறா, என்ன பெட்டி எங்க மூவ் ஆகுது, யாரெல்லாம் அது பக்கத்துல போறாங்க. அந்த நைல் நதியில பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்குமா. ஒருவேளை அந்த முதலைகள் கூட அந்த பெட்டியை முழுங்கிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை மரித்து போயிருக்கும். என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறத அறியும்படி அவ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. கால்லாம் கண்டிப்பா வலிச்சிருக்கும். மணிக்கணக்கா நின்றுப்பா. கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவளை பெயர்ந்திருக்க மாட்டான். ஒருவேளை 1 hour ஆயிருந்துக்கலாம், 2 hours ஆயிருந்திருக்கலாம். இப்ப காலத்து பிள்ளைங்களெல்லாம் இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னா, அதை என்ன செய்ய மாட்டாங்க, சரியா செய்து முடிக்க மாட்டாங்க. ஏனோதானோ அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்வாங்க, செய்யறவங்களா இப்ப காணப்படுறீங்க. ஆனா அவங்களை எல்லாம் நீங்க மாத்திக்கோங்க. இப்படிலாம் இருக்காதீங்க. யாரெல்லாம் ஆண்டவர் பார்வையில சின்சியரா ஆக்டிவா நீங்க செயல்படுறீங்களோ, அவங்க எல்லாரையும் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவாருங்க. இந்த
மிரியாம் அப்படியாக தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு எதிராக பார்வோனுடைய குமாரத்திகள் அவங்க எல்லாரும் டீமா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த இடத்துல குளிக்கும்படி வராங்களாம். அப்போ வந்த உடனே அந்த பெட்டியை பார்த்த உடனே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பெட்டியை வந்து தோழிகள் எடுத்து கொடுக்குறாங்க. பெட்டியில இருக்கிற அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த பார்வோனுடைய குமாரத்திக்கு வந்து அந்த பேபி அது வந்து அழகுள்ள ஒரு பேபியா இருந்துச்சுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு. அப்ப அந்த பேபி ஒரு ஸ்பெஷல் பேபி. அதை பார்த்தாலே எல்லாருக்கும் அவனுடைய கண்கள் எல்லாம் அந்த பேபி மேல நிச்சயமா பதிக்கப்படும். அப்ப அந்த பார்வோனுடைய குமாரத்தி வந்து பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் எங்க அப்பா கொலை செய்யணும்னு சொல்லி டிசைட் பண்ணி எல்லா குழந்தைகளையும் கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பேபிய பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருக்கே, இந்த பிள்ளைய நான் எடுத்து வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி அதை எடுக்கிறாங்க. இவ உடனே பயங்கர ஸ்பீடா என்ன செய்யறா, ஆன் த ஸ்பாட்டுக்கு என்ன செஞ்சாரா, போயிரா. இதுதான் அவள் இடத்துல இருந்து பார்க்கிற காரியம். ஆக்டிவா இருக்கிறா. தூரத்துல நின்று என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. பார்த்து கொண்டிருந்ததோடு மட்டும் இல்ல, அந்த காரியங்களை அறிந்து கொண்ட உடனே இவ இருக்கிற இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா சூப்பர் ஃபாஸ்டா தான் அவ என்ன செஞ்சிருப்பா, ஓடி இருப்பா. சும்மாலாம் நடந்துக்கிட்டு கை வீசிக்கிட்டு ஏனோ தானோன்னு சொல்லி அப்படிலாம் போயிருக்க மாட்டா. பயங்கர ஜெட் ஸ்பீட்ல என்ன செஞ்சிருப்பா, போய் அந்த குழந்தைய அவங்க எடுத்த உடனே அவ எவ்வளவு ஞானமா கேட்கிறா பாருங்களேன். இந்த குழந்தைய வளர்க்கறக்கு, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறக்கு ஒரு எபிரேய ஸ்திரீய கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. பாருங்க, அந்த ஞானம் அவளுக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்கோம், அவங்க பெற்றோரிடத்துல இருந்து கிடைச்சிருக்கோம். ஒருவேளை ஆண்டவரிடத்துல இருந்து ஆண்டவரை குறித்து அவங்க அப்பா அம்மா அவளுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார், எப்படிப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள் எல்லாம் எப்படி அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி நம்ம கூக்குரல் இடணும், ஆண்டவர் நம்மளை விடுவிக்கும்படி ஒரு இரட்சகனை அனுப்புவார் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் சிறு வயதுல இருந்தே அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு மிரியாமுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்திருந்திருப்பாங்களா இருக்கும். அதனால அவள் ஆக்டிவா அந்த இடத்துல செயல்படுகிறாள், ஞானமா செயல்படுகிறாள், துணிச்சலோடு பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம லைஃப்ல நம்ம கடைபிடிக்கணும். அருமையான மாணவ செல்வங்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிற காரியம், பி ஆக்டிவ். ஆக்டிவா இருங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. காலையில எழும்புனதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் டைம் டேபிள் போட்டு உங்க ஷெட்யூல்ல நீங்க போட்டு ப்ராப்பரா நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய நேரம் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். ஸ்டடி டைமுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க. எக்ஸாம் டைம்ல உட்காந்து ரொம்ப ஹார்டர் பண்ணி நீங்க அந்த டைம்ல மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா படிக்கிறதெல்லாம் மறந்து போயிரும். பிள்ளைங்களா, நீங்க இப்பதான் நீங்க அகாடமிக் இயர் ஸ்டார்டிங்ல நீங்க போயிருக்கிறீங்க. இப்ப இருந்தே உங்களுடைய காலேஜ் ஸ்டடீஸா இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், நீங்க இப்போ ஸ்டார்டிங் இந்த பீரியட்ல இருந்தே உங்க காலேஜ் தொடக்கத்துல இருந்தே ஒருவேளை 11th 12th படிக்கிற பிள்ளைங்களா இருக்கீங்களா, 10th போயிருக்கிற பிள்ளைங்களா இருக்கீங்களா, ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க ஆக்டிவா பிளான் பண்ணி நீங்க சுறுசுறுப்பா இருக்கும்படி உங்களுடைய நேரங்களை திட்டமிட்டு ஒரு நிமிடத்தையும் ஒரு நொடியும் வீணாக்காம நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். மிரியாம் எப்படி ஆண்டவருடைய திட்டத்துல ஒரு பெரிய ஒரு பங்குள்ளவங்களா அவங்க காணப்பட்டாங்களோ, அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்க மேல அவருடைய திட்டம் இருக்குது, அவருடைய மாஸ்டர் பிளான் இருக்கு. அந்த திட்டத்துக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் கைட் பண்ணுவார். நீங்க சுறுசுறுப்பா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அன்றாட கடமைகளை அன்றைய தினத்திலே நீங்க செய்ய தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருடைய பாராட்டையும் பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா நீங்க வாழ்வதற்கு மிகவும் அது ஏதுகரமாய் இருக்கும். அதனால இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தை, பி ஆக்டிவ். ஆக்டிவா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளையில இந்த ஸ்டூடெண்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நம்மளோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களோட பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்த ஞானத்தை நீங்க தாங்கப்பா. இந்த வாலிப வயதுல சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதபடி
ஆண்டவரே அவங்களுடைய தூக்கத்தில் இன்னும் ஆண்டவரே அதிக நேரம் அவங்க தூக்கத்தில் நேரத்தெல்லாம் வீணடிச்சு விடாதபடி தேவையில்லாத காரியங்களில் நேரங்களை செலவிட்டு அவங்களுடைய நாட்களை நேரங்களை வீணடித்து விடாதபடி பயனுள்ள விதத்தில் அவங்க ஆக்டிவாக தங்களை வைத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காரியங்களை எப்படியாக செய்ய வேண்டும் என்று ஞானத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுகிற பிள்ளைகளாய், துரிதமாய் செயல்படுகிற பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்க. அன்றைய தினத்தில் நடத்துகிற பாடங்களை அன்றைய தினத்திலே அவங்க படிக்கிறதுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க. எங்கள் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் டீச்சர்ஸ் கண்களில் தயவுடைக்க பண்ணுங்கள், ஸ்டாஃப் கண்களில் தயவுடைக்க பண்ணுங்கள், அவங்க ரூம்மேட்ஸு இன்னும் வார்டன் கண்களில் தயவுடைக்க பண்ணுங்கப்பா. எங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் உங்கள் ஞானத்தினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தந்து அப்படிப்பட்ட ஞானத்தினால எங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. எங்கள் பிள்ளைங்க சுறுசுறுப்புள்ளவங்களாய், உண்மை சேவிக்கிற பிள்ளைங்களாய், உமக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நீங்க உதவி செய்வீராங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.